இது சூரியன் தசாபத்தியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கடக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபத்தி அந்த நடக்கும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் நல்ல ஏற்றமும் நல்ல லாபமும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல லெவலில் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தில் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களும் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையோ கொடுக்கறதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து ராகு தசாபத்தியான ராகு வந்து 8ல் இருக்குங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரு வந்து 12ல் இருக்கும்போது தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமான வேலையில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் நலம் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. சில பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் கொஞ்சம் அட்மிட் ஆகி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமான வெளிநாட்டில் இருக்கும்போது சிறப்பான யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துருக்கும். ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் கொண்டு சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 7 மற்றும் 8ஆம் அதிபதியான சனி 9ல் இருக்கும்போது தந்தையுடைய உடல் நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது. மற்றபடி வந்து வெளிநாட்டில் வந்து நல்லா பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்பு தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கூடவே கொடுக்கும். கடக லக்னமாக இருந்து குரு தசாபத்தினா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து 6 மற்றும் 9ஆம் அதிபதி குரு வந்து 12ல் நிறைய பிரயாணத்தினால வெளிநாடு மற்றும் எல்லாத்துக்கும் பிரயாணமட்டமான விஷயங்களாக இருந்தாலும் கொஞ்சம் மன உளைச்சலை சின்னதாக கொடுக்கும். ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போகிறனால ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுக்குங்க. அப்புறம் கடக லக்னம் வந்து புதன் தசை 3 12ஆம் அதிபதி வந்து புதன் 11ல் இருக்கும்போது பிரயாணங்களில் நல்ல லாபம் கிடைக்குங்க. புதன் தசை நடக்கிறவங்க அது வந்து ரொம்ப சூப்பராகவும் நல்ல விஷயங்களை நடக்கிறதுக்கான இப்போ நிறையா இருக்குது. புதிய ஒப்பந்தம் சம்மந்தமான விஷயங்கள் அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட்டு ஆன்லைனில் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. வீடு விற்பனை சம்மந்தமான பெரிய லாபங்கள் அதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கடக லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது வந்து 2ல் இருக்கும் பொழுது அது சூரியனை சார்ந்த பெருத்த லாபங்கள் குடும்பத்துக்கு தேவையான பணம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கடக லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்த நடக்கும்போது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயம் நல்ல விஷயம் நல்ல ஏற்றங்கள்லாம் இருந்தாலும் இந்த கேதுடைய சாரத்தில் போகும்போது சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகளை வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க